Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் நம்ம as long as யூஸ் பண்ணி லாங் sentences ஃப்ரேம் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் as much as யூஸ் பண்ணி லாங் sentences ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே அதோட லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். as long asக்கு 3 டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்குது, அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸாம்பிள்ஸோடு நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ வேண்டு வரைக்கும் பாருங்கள். Now let's get started. as long asோட ஃபர்ஸ்ட் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும், ஒரு ஆக்ஷன் நடக்கிற வரைக்கும், இந்த கான்டெக்ஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள், நீ இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற வரைக்கும் எங்களுடைய டீம் உன்னை இந்த ப்ராசஸில் கைட் பண்ண உன் கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீ இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற வரைக்கும், ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும். பொதுவாக இந்த அர்த்தத்தில் நம்ம as long as ப்ரெசண்ட் கான்டெக்ஸ்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசென்ட்டில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதே மாதிரி இது கண்டினியூ ஆகிற வரைக்கும் அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல as long as யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நீ இந்த ப்ராஜெக்டில் இருக்க, இதே மாதிரி நீ இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற வரைக்கும் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ as long as you are in this project, எங்களுடைய டீம் உங்க கூட இருக்கும். our team will be with you. எதுக்காக இருக்குன்னு சொல்கிறோம்? to guide you through this process. இந்த ப்ராசஸில் உன்னை வழி நடத்த, to guide you through this process. as long as you are in this project, our team will be with you to guide you through this process. இதே அர்த்தத்தில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீ சீஃப் கிட்ட வேலை செய்கிற வரைக்கும் நீ நல்லா தான் இருப்ப, ஆனால் அவரோட வேலையை விட்டு தூக்குனதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். நீ சீஃப் கிட்ட இப்போ வேலை செய்கிற இல்லையா? ஸோ இதே மாதிரி நீ வேலை செய்கிற வரைக்கும், ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும். as long as you work for the chief, you will be fine. இல்லைனா you will be fine as long as you work for the chief. But once he fires you, you will know. உன்னை வேலையை விட்டு தூக்குறது. ஸோ ஒன்ஸ் ஹீ ஃபயர்ஸ் யூ, யூ வில் நோ. ஓகே, இப்போ as long asோட செகண்ட் மீனிங் என்னன்றது பார்ப்போம். as long as நம்ம கண்டிஷன் சென்டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது கண்டிஷன் சென்டென்ஸ் அப்படின்னா, இந்த விஷயம் நடக்கிறதா இருந்தால் இதை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு நம்ம யூஸ்வலி இங்கிலீஷில் இஃப் யூஸ் பண்ணுவோம், இல்லை ஆன் கண்டிஷன் தேட் யூஸ் பண்ணுவோம். அதே அர்த்தத்தில் நம்ம as long asையும் யூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். என்ன நடந்தாலும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறதா இருந்தால், ஓகே, நீ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், அப்படி இருந்தால் நான் இந்த டீலில் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐ வில் சைன் திஸ் டீல் as long as you're ready to support me or back me up. ஸோ சப்போர்ட் அப்படின்றதும் பேக் someone up அப்படின்றதும் ஒன்று தான். பேக் someone upன்றது ஒரு ஃப்ரேசல் verb. ஓகே, ஸோ பேக் மீ அப் நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். ஓகே, என்ன நடந்தாலும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், அந்த கண்டிஷனுக்கு ஓகேனா நான் இந்த டீலை சைன் பண்ணுறேன், அந்த அர்த்தம் தான் இந்த சென்டென்ஸ் கொடுக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் கண்டிஷன் சென்டென்ஸ்க்கு இஃபே யூஸ் பண்ணலாமே, எதுக்கு as long as யூஸ் பண்ணோம்? தாராளமாக நீங்கள் இஃபே யூஸ் பண்ணலாம். பட் as long asக்கு கண்டிஷன் மீனிங்கும் இருக்குன்றது தெரிஞ்சாதான் இந்த மாதிரி as long as வந்திருக்கிற இங்கிலீஷ் கான்டெக்ஸ்ட் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். படிக்கும்போது இல்லை பார்க்கும்போது கேட்கும்போது உங்களுக்கு புரியும் இல்லையா? இல்லைனா as long asக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே மீனிங் வந்து ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும். ஸோ இதே மீனிங்லேயே நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. கரெக்டாக? ஸோ அதனால தான் இந்த யூசேஜ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணலனாலும் உங்களுக்கு யாராவது யூஸ் பண்ணி பேசும்போது புரியறதுக்காக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதே அர்த்தத்தில் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நீ அமைதியாக இருக்கிறதா இருந்தால் மீட்டிங் அப்போது நீ என் கூட இருக்கலாம். சரியா? ஸோ மீட்டிங் அப்போது நீ என் கூட இருக்கலாம், ஆனால் நீ அமைதியாக இருக்கணும், அந்த கண்டிஷன் நான் சொல்கிறேன். ஸோ யூ கேன் பி வித் மீ டியூரிங் த மீட்டிங். மீட்டிங் அப்போது நீ என் கூட இருக்கலாம் ஆன் கண்டிஷன் தேட், இல்லைனா இஃப், இல்லைனா ஆன் ஒன் கண்டிஷன் தேட், இப்படி எல்லாமே யூஸ் பண்ணலாம். இல்லைனா as long as you are quiet, on condition that you are quiet, if you are quiet, இது எல்லாமே சேம் மீனிங் தான். ஓகே, you can be with me during the meeting as long as you are quiet. நீ அமைதியாக இருக்கிறதா இருந்தால் மீட்டிங் அப்போ நீ என் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ as long asோட லாஸ்ட் மீனிங் என்ன, தேர்ட் மீனிங் என்னன்றதை பார்ப்போம். ஸோ லாங் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ரெண்டு விஷயத்துக்கு லாங் யூஸ் பண்ணுவோம். நீளம் அண்ட் எவ்வளோ காலம்னு சொல்கிறது. ஓகே, ஹவு லாங் அப்படின்றதுல நம்ம லாங் யூஸ் பண்ணோம். அது என்ன மீன் பண்ணுதுன்னா, இவ்வளோ டைம் டியூரேஷனை கேட்குறது. கரெக்டாக? ஸோ இந்த ரெண்டு அர்த்தத்தில் நம்ம as long as யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லென்த், நீளத்தை குறிக்கிற மாதிரி as long as யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு நீளத்தில் நான் ஒரு பாம்பை பார்த்தேன். ஸோ இவ்வளவு நீளத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம as long as யூஸ் பண்ண போகிறோம். ஸோ as long as, இந்த லாங்ன்றதுக்கு நீளம்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த அர்த்தத்தில் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஐ saw a snake which was as long as the road. ரோடு நீளத்தில் நான் ஒரு பாம்பை பார்த்தேன். எந்த ரோடுன்னு ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு, that is right in front of our house. The road that is right in front of our house. Okay, I saw a snake which was as long as the road that is in front of our house. சரிங்களா?
ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஆஸ் லாங்கஸை நீளத்தை சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணோம். அடுத்த எக்ஸாம்பிளில் டைமை சொல்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். நீ எனக்காக இங்கே வெயிட் பண்ண வேணாம், ஏன்னா 1 மணி நேரத்துக்கிட்ட கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மீட்டிங் வந்து 1 மணி நேரம், அந்த அளவுக்கு நேரம் ஆகலாம். எவ்வளோ நேரம் ஆகும்? ஹவு லாங் வில் இட் டேக்? ஆஸ் லாங் அஸ் 1 hour. ஓகே, ஸோ அந்த அர்த்தத்தில் தான் இங்கே ஆஸ் லாங் அஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு வெயிட் ஹியர். நீங்கள் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், ஸோ நான் அதை விருப்பப்படல அப்படின்ற அர்த்தத்தில் தான் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு வெயிட் ஹியர்னு சொல்லியிருக்கோம். ஃபார் மீ, ஐ டோன்ட் வாண்ட் யூ டு வெயிட் ஹியர் ஃபார் மீ பிகாஸ் திஸ் மைட் டேக் ஆஸ் லாங் அஸ் an hour. 1 மணி நேரம்ன்றதால an hourனு சொல்லியிருக்கேன். ஓகே, திஸ் மைட் டேக் ஏன் சொல்லியிருக்கேன்? ஆகலாம் அப்படின்னு கெஸ்ட்டில் தான் நான் சொல்கிறேன். கரெக்டாக டெஃபினட்டாக ஆகும்னு சொல்ல ஆகலாம்னு சொல்கிறதுனால திஸ் மைட் டேக் as long as an hour. ஸோ யூ ஜஸ்ட் கோ, கம் பேக் ஆஃப்டர் an hour, யூ கேன் பிக் மீ அப். 1 மணி நேரம் கழிச்சு வா, என்னை பிக்கப் பண்ணிக்கோ. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் யூ டு வெயிட் ஹியர் ஃபார் மீ பிகாஸ் திஸ் மைட் டேக் as long as an hour. ஓகே, இங்கே as long asன்றதை டைம் சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ரீசன்ஸில் 3 டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்டில் நீங்கள் as long as யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் 3 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இது ரீட் பண்ணலாம். நீ எனக்கு கால் பண்ண ப்ராமிஸ் பண்ணுறதா இருந்தா நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகலாம். கண்டிஷன் சென்டென்ஸில் as long as யூஸ் பண்ணணும். நீ செஞ்சதை நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஞாபகம் வச்சுக்குவேன். ஸோ ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும். 20 மீட்டர் நீளமுள்ள பைப் அவளுடைய நியூ ப்ராஜெக்ட்டுக்கு அவளுக்கு தேவைப்பட்டது. ஸோ அவளுக்கு எந்த அளவுக்கு பைப் தேவைப்படுதுன்னா as long as 20 மீட்டர். ஓகேவா? ஸோ 3 சென்டென்சஸும் ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் காமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.